ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஸோ நாம் இந்த வீடியோவில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நியூ டெஸ்ட் பேட்ச் ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. ஸோ வருகிற 15ஆம் தேதி மே 15ஆம் தேதியிலிருந்து ஒரு புதிய டெஸ்ட் பேட்ச்சு ஃபார் குரூப் 2 ப்ரிலிம்ஸு க்காக வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறதா சொல்லியிருந்தோம். ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான். ஏற்கனவே வந்து இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம ஏற்கனவே வந்து சில ஸ்டூடெண்ட் வந்து எழுதிட்டு இருக்காங்க. ஸோ அதே டெஸ்ட் பேட்ச் தான். பட் என்ன இதில் வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் அந்த மாதிரி இருந்துச்சு. உங்களுக்கு வந்து ஆன்லைன் கிளாஸ் இருக்காது. ஓகேங்களா. நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு டெஸ்ட்டு எல்லாமே இருக்கும். ஸோ ஒரு சில டாபிக் மாத்திரம் உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் இருக்கும் இந்த டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்றவங்களுக்கு. ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான். பட் அங்கே என்ன இருக்கோ அதே சேம் ஃபியூச்சர்ஸ் தான் இதுலையும் இருக்க போகுது. ஸோ எல்லாமே வந்து ஒரு சில டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் டெஸ்ட் இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதே மாதிரி பிடிஎஃப் டெஸ்ட்டும் இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா. எல்லாமே வந்து உங்களுக்கு கலந்து தான் வைக்க போகிறோம். ஸோ இதில் என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஸோ ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர். ஸோ இந்தியன் ஹிஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா 10 டெஸ்ட் வந்து நம்ம வைக்க போகிறோம். அதே மாதிரி இந்தியன் நேஷனல் மூமெண்ட்ல ஒரு 4 டெஸ்ட்டும், அப்புறம் தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா யூனிட் 8. ஓகேங்களா. ஸோ இது வந்து ஒரு 6 டெஸ்ட்டும், அடுத்தது டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு இதில் ஒரு 4 டெஸ்ட்டும். ஓகேங்களா. இதெல்லாம் யூனிட் டெஸ்ட். ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்தியன் பாலிட்டியில் ஒரு 7 டெஸ்ட்டு, இந்தியன் எக்கனாமியில் ஒரு 7 டெஸ்ட்டு, அதே போல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜியாகிரபியில் ஒரு 6 டெஸ்ட்டு, அப்புறம் ஜென்ரல் சயின்ஸில் ஒரு 13 டெஸ்ட்டு. ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா 57 டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூனிட் டெஸ்ட்டே வரப்போகுது. ஓகேங்களா. ஸோ 57 டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூனிட் டெஸ்ட்டே வரப்போகுது. ஸோ நீங்கள் இந்த 57 டெஸ்ட்டும் ஒழுங்காக வந்து கரெக்டாக வந்து படிச்சுட்டு ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த ரிவிஷன் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 வரப்போகுது. ஓகேங்களா. ஸோ இந்த 10 டெஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொன்றும் ஃபுல் டெஸ்ட்டாக இருக்க போகுது. ஓகேங்களா. ஸோ இந்தியன் ஹிஸ்ட்ரியில் ஒரு டெஸ்ட்டு, நேஷனல் மூமெண்ட் ஒரு ஃபுல் டெஸ்ட்டு, அப்புறம் யூனிட் 8, 9, இந்தியன் பாலிட்டி, இந்தியன் எக்கனாமி, இந்தியன் ஜியாகிரபி, சயின்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு டெஸ்ட்டு, மேக்ஸ் ஒரு டெஸ்ட்டு. ஸோ டோட்டலாக வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா 10 டெஸ்ட் வரப்போகுது. ஒரு 3 மாடல் டெஸ்ட் வந்து வரப்போகுது. அதாவது ஃபுல் டெஸ்ட். ஓகேங்களா. ஸோ லைவாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டிஎன்பிசி கொஷின் வந்து பேட்டர்ன் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஃபுல் டெஸ்ட் 200 கொஷனுக்கு வந்து நம்ம டெஸ்ட் வைக்க போகிறோம். ஸோ இது ஒரு 3 டெஸ்ட். ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு 70 டெஸ்ட். ஓகேங்களா. ஸோ இந்த 70 டெஸ்ட் நம்ம வந்து வைக்க போகிறோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆல் டெஸ்ட் இன்க்ளூடிங் மேக்ஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ். ஓகேங்களா. ஸோ எல்லா டெஸ்ட்லயும் வந்து பாத்தீங்கன்னாக்கா மேக்ஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கம்பல்சரி இருக்கும். ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா நான் அப்புறம் உங்களுக்கு டெஸ்ட் வைக்கும்போது அந்த டெஸ்ட்டுக்கான போர்ஷன் கொடுக்கும்போது என்ன டாபிக் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஸோ இதான் வந்து உங்களுக்கு டோட்டலா இவ்வளோ டெஸ்ட் நம்ம எழுத போறோம். ஸோ இது ஏற்கனவே வந்து பழைய ஸ்டூடெண்ட் வந்து இந்த டெஸ்ட் பேட்சில் வந்து இருக்கிறவங்க எழுதிட்டு இருக்காங்க. ஸோ அதே டெஸ்ட் வந்து நம்ம ஃபாலோ பண்ண போறோம். ஏன்னா நிறைய நண்பர்கள் வந்து புது டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்லி எங்கிட்ட கேட்டாங்க. ஸோ அவங்களுக்காண்டி வந்து பாத்தீங்கன்னாக்கா புதிய டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஸோ அதே போல வந்து பாத்தீங்கன்னாக்கா ஸோ இதுல 2 டைப் ஆஃப் டெஸ்ட் பேட்ச் ஒன்று இருக்க போகுது. ஓகேங்களா. ஸோ அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா டெஸ்ட் பேட்ச் சி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒன்லி கொஸ்டின் அண்ட் ஆன்சரு, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸ் வீடியோ கிளாஸ். ஓகேங்களா. ஸோ இது மாத்திரம் இருக்கும். ஸோ இது ஒரு வகை. இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னாக்கா டெஸ்ட் பேட்ச் டி அப்படின்றது பாத்தீங்கன்னாக்கா மெட்டீரியலோட இருக்கும். ஓகேங்களா. ஸோ டெஸ்ட் பேட்ச் டி அப்படின்றது டோட்டலா உங்களுக்கு மெட்டீரியலோட டெஸ்ட் பேட்ச் இருக்கும். ஓகேங்களா. ஸோ அதே கொஸ்டின் அண்ட் ஆன்சரு, மேக்ஸ் லைவ் கிளாஸ், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 10 புக்கு பிடிஎஃப் மெட்டீரியல் உங்களுக்கு வந்து முதல்ல கொடுத்துருவோம். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க எங்கேயும் வந்து தேடி படிக்க வேண்டியதில்ல. ஸோ அந்த ஸ்கூல் புக் மெட்டீரியல் பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு குடுத்துட்டாங்கல, எந்தெந்த டெஸ்ட் என்னென்ன போர்ஷன் சொல்றோமோ, அத பார்த்துட்டு நீங்க டெஸ்ட் வந்து எழுதிட்டு வரலாம். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து நம்ம டெஸ்ட் பேட்ச்ல வந்து இப்ப இருக்க போகுது. ஸோ ஒண்ணு வித்தவுட் மெட்டீரியல் ஒரு டெஸ்ட் பேட்ச். இன்னொன்னு வந்து வித் மெட்டீரியல். ஓகே. அது ஒரு டெஸ்ட் பேட்ச். பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, மேக்ஸ் லைவ் கிளாஸ் வந்து போடும்போது உங்களுக்கு அ இருக்கும். ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் தான் வந்து நம்ம டெஸ்ட் பேட்ச்ல இருக்க போது. ஸோ இதுல ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. அதே மாரி ஃபீஸ் டீட்டெயில்ஸ் அப்படின்ற போது பார்த்தீங்கன்னா, எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்க நான் சொல்றேன். இப்ப இருக்கிற டெஸ்ட் பேட்ச விட உங்களுக்கு குறைவா தான் இருக்கும் ஃபீஸ். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த லாக்டவுன் ஸோ இந்த மாரி இஷ்யூ இருந்திருக்கிறதுனால, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஃபீஸ் குறைவா தான் இருக்கும். அதே போல இந்த 15ஆம் தேதிக்குள்ள ஜாயின் பண்றவங்களுக்கு ரொம்ப குறைவா ஃபீஸா இருக்கும்.
கிட்டத்தட்ட வந்து ஒரு 50% தான் ஃபீஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இருக்கிற டெஸ்ட் பேட்சை விட ஒரு 50% தான் உங்களுக்கு ஃபீஸ் இருக்கும் இந்த 15ஆம் தேதிக்குள்ள ஜாயின் பண்றவங்களுக்கு. அதுக்கு மேற்பட்டு ஜாயின் பண்றவங்களுக்கு நார்மலா ஃபீஸ் இருக்கும். ஸோ அதனால வந்து பார்த்துக்காங்க. ஸோ எனக்கு வந்து இந்த டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா எனக்கு இந்த நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ என்னென்ன சிலபஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு டீட்டெயிலா இது வந்து குடுத்துருக்கேன். ஸோ இப்ப சிந்து சமவெளி நாகரிகம், அதுல வந்து பெர்சன்டேஜ், அப்புறம் வந்து கரண்ட் அஃபேர்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஒரு பாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பர். ஸோ நம்ம இதுல என்ன ஒரு சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வந்து நீங்க ஒழுங்கா வந்து பார்த்தீங்கனாலே, கிட்டத்தட்ட 53 எக்ஸாமுக்கு வந்து 53 கொஸ்டின் பேப்பர் பார்ப்போம். ஸோ 2 வருஷத்து கொஸ்டின் பேப்பருக்கு மேல நம்ம வந்து பார்த்துருவோம். இந்த 2 வருஷத்து கொஸ்டின் பேப்பர நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கனாலே, நெறைய விஷயம் வந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதனால வந்து அ இதெல்லாம் சேர்த்து தான் நமக்கு வந்து ஒரு டெஸ்ட்டா இருக்கப்போது. ஸோ மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா, கொஸ்டின் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, 150 கொஸ்டின். ஓகேங்களா? ஒரு டெஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, 150 கொஸ்டின் 150 கொஸ்டின் வந்து இதுல இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த 150 கொஸ்டின்ல என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, 100 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம டாபிக் என்ன குடுக்குறோமோ, அதுலருந்து ஒரு 100 கொஸ்டின் இருக்கும். இப்ப சிந்து சமவெளி நாகரிகம்னாக்கா, இதுல ஒரு 100 கொஸ்டின் உங்களுக்கு இருக்கும். அடுத்து பெர்சன்டேஜ் மேத்ஸ் அப்படின்னும்போது, இதுல ஒரு 25 கொஸ்டின் உங்களுக்கு மேத்ஸ் இருக்கும். அடுத்து கரண்ட் அஃபேர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு 15 கொஸ்டின் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும். அந்த பாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பர்ல ஒரு 10 கொஸ்டின். ஸோ மொத்தமா பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு டெஸ்ட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, 150 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டெஸ்ட்டா வைக்கப்படும். ஓகேங்களா? ஸோ இந்த மாரி ரொம்ப டீட்டெயிலா ஸோ ஒவ்வொரு டாபிக்ல வந்து 100, 100 கொஸ்டின் நீங்க பார்க்கும்போது கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டாபிக்ல நல்லா படிச்சிருந்தீங்கனாக்குல நல்லா சிறப்பா எழுதலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாரி தான் நம்ம எல்லாமே பண்ண போறோம். ஸோ இந்த மாரி வந்து உங்களுக்கு 150 கொஸ்டினு ஸோ அந்த மாரி பார்த்தீங்கன்னா, நீங்க கணக்கு போட்டு பார்த்தீங்கனாக்குல 150 இன்டு ஆவரேஜா 70 கொஸ்டின் 70 கொஸ்டின் பேப்பர். இதுல வந்து 3 கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபுல் டெஸ்ட்டா வைப்பேன் 200 கொஸ்டினு. ஸோ இத பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஸோ இது வந்து பார்த்தீங்கனாக்குல எவ்வளோ வருது? ஸோ நார்மலா வந்து நீங்க இப்படி போடும்போது கிட்டத்தட்ட உங்களுக்கு 10,000 கொஸ்டினுக்கு மேல உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாரி கணக்கு போடும்போது, உங்களுக்கு 150 கொஸ்டினு பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு 3 கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா, 200 கொஸ்டின் இருக்கும். ஸோ ஆவரேஜா நீங்க கணக்கு போட்டீங்கன்னா கூட 70 கொஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு 70 கொஸ்டின் பேப்பருக்கு 150 கொஸ்டின் ஆவரேஜா கணக்கு போட்டீங்கன்னா கூட 10,500 கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதையே வந்து நீங்க சரியா வந்து பயன்படுத்திக்கினீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நெறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ கரெக்ட்டா வந்து நீங்க ஒவ்வொரு டெஸ்ட்டையும் அந்த குடுக்குற டைம்க்குள்ளார சிலபஸ முடிச்சுட்டு, படிச்சுட்டு வந்தீங்கனாலே, நீங்க ஈஸியா வந்து பார்த்தீங்கன்னாக்கா, உங்களோட டார்கெட்ட வந்து அச்சீவ் பண்ணிடலாம். ஸோ நம்மளால முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சிறப்பா செய்ய முடியுமோ, அந்த அளவுக்கு பண்ணிட்டு வருவோம். ஸோ அத நீங்க பயன்படுத்திக்கிறதும், பயன்படுத்தாததும் உங்களோட கையில தான் இருக்கு. சில நண்பர்கள் வந்து ஒரு ஆர்வத்துல வந்து டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிருவாங்க. கடைசி வரையிலும் அவங்க கன்டின்யூ பண்ணுவாங்கனானாக்குள்ள பண்ணவே மாட்டாங்க. ஸோ ஏதோ ஒரு சில ரீசன்னால வந்து காரணம் சொல்லிட்டு பாதியிலே டிஸ்கன்டின்யூ ஆயிடுவாங்க. அப்படியெல்லாம் இருக்காதீங்க. ஏன்னா, இப்ப நமக்கு ஒரு சிறப்பான வாய்ப்பா இருக்கு. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த லாக்டவுன், இந்த கொரோனா வைரஸ் இதனால வந்து பார்த்தீங்கன்னாக்குல நெறைய வந்து டைம் கிடைச்சிருக்கு. ஸோ உண்மையிலேயே படிக்கிற ஸ்டூடண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு தான் சொல்லணும். என்ன ரீசன்னாக்குல நெறைய டைம் கிடைச்சிருக்கு. ஸோ இந்த புது சிலபஸுக்கு தகுந்த மாரி நம்ம நெறைய விஷயங்கள் வந்து படிக்கிறதுக்கும், ரிவிஷன் பண்றதுக்கும் நெறைய டைம் கிடைச்சிருக்கு. ஸோ அத வந்து பார்த்தீங்கன்னாக்கா, எவ்வளோதான் படிச்சாலும், அத வந்து ஒரு டெஸ்ட்டா எழுதி பார்க்கும்போது தான் நம்ம அந்த டாபிக்லேருந்து எவ்வளோ படிச்சிருக்கோம் அப்படின்னு நமக்கு தெரியும். அதேபோல சில நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அ இங்க ஒரு நான் வெவ்வேறு இடத்துல மாறி, மாறி ஜம்ப் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்படியெல்லாம் இருக்காதீங்க. தயவு செஞ்சு எங்கேயாச்சும் ஒரு இடத்துல வந்து டெஸ்ட் பேட்ச் வந்து கம்பல்சரி ஒரு டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணுங்க. நம்மகிட்ட தான் ஜாயின் பண்ணணும் அப்படி இல்ல. எங்கேயாச்சும் வந்து சிறப்பா செய்றவங்க கிட்ட ஜாயின் பண்ணிட்டு, ரெகுலரா ஃபர்ஸ்ட்ல இருந்து கடைசி வரலையும் ஒரு ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல இருந்து கடைசி டெஸ்ட் வரலையும் கன்டினியூஸா எழுதிட்டு வாங்க. 1, 2 மிஸ் ஆனா பரவால்ல. அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, டிஸ்கன்டின்யூ பண்றது அந்த மாரி எல்லாம் வந்து வச்சுக்காதீங்க. ஸோ கரெக்ட்டா வந்து எல்லா டெஸ்ட்டையும் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. அப்பதான் வந்து உங்களோட அ எல்லா சிலபஸையும் வந்து முடிச்சுட்டு நீங்க வந்து டெஸ்ட்டுக்கு ரெடி ஆக முடியும். வெறும் டெஸ்ட் பேட்ச்ல மாத்திரம் ஜாயின் பண்ணிட்டா நீங்க வந்து பாஸ் பண்ணிட முடியாது. ஒவ்வொரு டெஸ்ட்டையும் வந்து சிறப்பா அதுதான் மெயின் டெஸ்ட் அப்படின்ற மாரி எழுதி, அந்த நெனப்போட படிச்சு, இந்த டெஸ்ட்ல நம்ம நெறைய மார்க் வாங்கணும் அப்படின்ட்டு நெனச்சு, நீங்க படிச்சீங்கன்னா மாத்திரம் தான் ஒவ்வொரு டெஸ்ட்லயும் வந்து உங்களோட வந்து நீங்க சிறப்பா செய்ய தான் ஓவராலா நீங்க வந்து எல்லா சிலபஸையும் கரெக்ட்டா வந்து முடிக்க முடியும். அதனால ஏனோ தானோன்னு எழுதாம, ஸோ
முடிஞ்ச அளவுக்கு நம்மளால எவ்வளோ சிறப்பா செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு நான் பெஸ்ட்டா உங்களுக்கு குடுக்குறேன். ஸோ அத வந்து பயன்படுத்திக்கங்க. பயன்படுத்திட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நீங்க எனக்கு வந்து ரிசல்ட் எடுத்து காட்டுங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாரி ஒவ்வொரு டாபிக்கும் உங்களுக்கு நான் வந்து குடுத்துருக்கேன். ஸோ நீங்க வந்து இந்த பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். இந்த சிலபஸ் பிடிஎஃப் டோட்டலா வந்து எவ்வளோ டெஸ்ட் இருக்கு, என்னென்ன டாபிக் இருக்கு, என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே டீட்டெயிலா இதுல குடுத்துருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபைனலா வந்து உங்களுக்கு 57 டெஸ்ட் வந்து யூனிட் டெஸ்ட், அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஃபுல் டெஸ்ட் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு டாபிக்கும் வந்து அந்த ஃபுல் டெஸ்ட் இருக்கு. ஸோ அதையும் டீட்டெயிலா இங்க குடுத்துருக்கேன். அப்புறம் 3 மாடல் டெஸ்ட் இருக்கு. ஸோ எல்லாமே நல்லா வெல் பிளான்டா போட்டு கரெக்ட்டா வந்து ஒரு பிளான் பண்ணி தான் நம்ம உங்களுக்கு குடுத்துருக்கோம். ஸோ அதனால வந்து இத பயன்படுத்திக்கங்க. பயன்படுத்திட்டு இருக்கிற டைம வந்து சரியா பயன்படுத்தி படிங்க முதல்ல. டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. அ அதான் நான் சொல்லுவேன். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஆ சிறப்பா பயன்படுத்துங்க. ஏதாச்சும் டவுட் அப்டின்னா எனக்கு கால் பண்ணுங்க. ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ண விருப்பப்படுற நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த நம்பருக்கு 9944448577 அப்படின்ற நம்பருக்கு எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ நான் உங்களுக்கு மத்த டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு நேர்ல சொல்றேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டெஸ்ட் பேட்சோட டீட்டெயில்ஸு. ஸோ இது 15ஆம் தேதி வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ இந்த மாசம் வந்து 15ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ண போறோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா, ஒரு மினிமம் நம்பர்ஸ் மட்டும் தான் அட்மிஷன் குடுக்கலாம் அப்படின்ற மாரி பிளான் இருக்கு. ஸோ அத பாத்துக்கங்க. ஒரு 100 பேரு இல்ல ஒரு 150 பேருக்கு மாத்திரம் தான் நம்ம அட்மிஷன் குடுக்கலாம் அப்படின்ற மாரி இருக்கு. ஸோ அதனால வந்து இன்னொரு விஷயம் மறுபடியும் சொல்லிடுறேன். இந்த 15ஆம் தேதிக்குள்ள ஜாயின் பண்றவங்களுக்கு ஒரு 50% தான் ஃபீஸ் வரும். ஓகேங்களா? போன டெஸ்ட் பேட்ச விட அவங்களுக்கு வந்து ஆ வாங்குன அமௌண்ட்ல உங்களுக்கு 15ஆம் தேதி வரையிலும் ஜாயின் பண்றவங்களுக்கு 50% தான் வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நார்மலா ஆஸ் யூசுவல் அவங்களுக்கு எவ்வளோ ஃபீஸ் வாங்குனோமோ, அது மாரி தான் நீங்க வாங்குவோம். ஸோ அதனால பார்த்துக்கங்க. பார்த்துட்டு அந்த டீட்டெயில்ஸ் எவ்வளோ என்ன ஏதுன்ட்டு எனக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வாய்ப்ப வந்து மிஸ் பண்ணாதீங்க. ஸோ அது டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிட்டு 70 டெஸ்ட் பேட்ச் 70 டெஸ்ட்ன்னும்போது நான் ஏற்கனவே சொன்னபோது 10,000 கொஸ்டின் வருது. ஸோ இதையே நீங்க வந்து சரியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போதுமானது. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மேலும் தகவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த நம்பருக்கு வந்து கூப்பிடுங்க. உங்களுக்கு வந்து நான் எல்லா டீட்டெயில்ஸும் குடுக்குறேன். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ.